ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு சபரிமலை ட்ரிப்பில் நம்ம இப்போது திருவனந்தபுரம் ரீச் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. தாம்பரத்துலேருந்து நம்ம திருவனந்தபுரம் வந்திருப்போம். இந்த வீடியோவில் நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து பம்பா வரைக்கும் ரீச் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்க, இந்த வீடியோ கேரளாவோட சீனரிஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்குங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி பம்பா ரீச் பண்ணுறது, எரிமேலி எப்படி ரீச் பண்ணுறது போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாகவே நம்ம ட்ரெயின் வந்துடுச்சுங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு. 45 நிமிஷம் டிலேயில் வந்துட்டு நம்ம புனே எக்ஸ்பிரஸ். மேப் 7 தான் போட்டிருக்காங்க. என்ன ஷெட்டுன்னு பார்த்தலாம். கிட்ட வந்தோங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு. திருவனந்தபுரத்தில் வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக நான் பேசவே இல்லைங்க. பிகாஸ் செம்ம டயர்டு. நைட் ஃபுல்லாக விலாக் கவர் பண்ணிவிட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. சைடில் தான் கிடைக்கும், தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் தூங்குறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஓகேங்க, அதான் ஃபேஸ் டயர்டாக இருக்குது, தூக்கம் வந்துருச்சு, எதுவுமே பேச முடியல. அதான் வீடியோ கவரேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கேரளாவோட சீனரிஸ்க்கு எந்த வித டப்பிங்கும் கமெண்ட்ரியும் தேவையில்லை. ஜஸ்ட்டு செங்கனூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தோடனே நமக்காக பஸ்ஸு பம்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. 2 பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் ஒரு பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் நோ ப்ராப்ளம். ரெகுலராக பஸ்ஸஸ்ன்றது இருக்குது. இந்த பஸ்ஸு ஃபில் ஆனோடனே தான் நமக்கு பம்பாக்கு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். KL 15A1595 என்ற ஒரு பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸை தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பம்பா 100ன்னு போட்டிருக்காங்க. 2 சைடுமே பம்பா தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து ஒரு செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன். ஜஸ்ட் இப்போ தான் இறங்கணும். அங்கே ஷாப் வெண்டர்கிட்ட கேட்டோம், எப்படிங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பம்பா பஸ் பிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு வெளியே போங்க, அங்கேயே பஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஈஸியாக நம்ம பஸ்ஸை கேட்ச் பண்ணிட்டோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருந்தது எனக்கு. பம்பாவுக்கு பஸ் கிடைக்குமா, பத்தனம்திட்டா போயிட்டு போகணுமா, மொழி தெரியாத ஊரில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. பட்டு நமக்கு அந்த எந்த வித கஷ்டத்தையும் ஐயப்பன் தரல. டைரக்ட் பஸ்ஸே நமக்கு கிடச்சிருச்சு.
கரெக்டாக விண்டோ சீட் பிடிச்சி வச்சிட்டாங்க. சீட்லாம் நல்லாவே வேக்கன்சியாக இருக்குது. நோ ப்ராப்ளம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 4 o'clock 6 o'clock 5 o'clock பம்பா போயிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டாக இருக்குது. பார்ப்போம். கேஎஸ்ஆர்டிசி ஃபாஸ்ட் சர்வீஸ் தான் எப்பயுமே பண்ணுவாங்க. இப்போ எப்படி போய் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ட்ரெயின் 40 minutes டிலே ஆனோடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சுங்க. பிளான் ஏதாவது சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எந்த வித பிரச்சனையும் இல்லை. 40 minutes டிலேன்றது ஒன்றுமே பெரிய விஷயமா இல்லை. பஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்க. இந்த அருமையான கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் நம்மளோட ஜேர்னி டுவர்ட்ஸ் பம்பாவை என்ஜாய் பண்ணாங்க. டிக்கெட்டோட ஃபேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. சபரி எக்ஸ்பிரஸ் இப்போ தாங்க நம்ம செங்கனூருக்கு வந்திருக்கு. சபரி எக்ஸ்பிரஸில் தாங்க வந்துருக்கு. ஆந்திராவிலேருந்து, தெலுங்கானாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க. பஸ்ஸு நம்ம பஸ்ஸு ஃபில் ஆகிட்டு பின்னாடி இருக்க பஸ்ஸும் ஃபில் ஆகிடுச்சிங்க. அந்தளவுக்கு பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஜேர்னியை கண்டினியூ பண்ணாங்க. நார்மலாக போயிட்டுருக்கு போகிறீங்க. இந்த பஸ்ஸும் பத்தனம்திட்டா போயிருந்தாங்க போகுது. இப்போ வரைக்கும் நார்மல் நம்ம ஊர் பஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சூப்பரான கேஎஸ்ஆர்டிசி ரைடு. மழை மட்டும் வந்துடக்கூடாது. மழை வந்தால் தொப்பரை நினைக்கிற வேண்டியது. ஓகேங்க. கூகுளில் போட்டு பார்க்கணும். செங்கனூர் டு பம்பா எவ்வளோ கிலோமீட்டர். 2 hours 7 minutes காமிக்குதுங்க. பைக்கில் 83 kilometers. 2 hours 13 minutes காரில் காமிக்குது. நம்ம தலைமை எத்தனை மணி நேரத்தில் போவோம் கமெண்ட் பண்ணுங்க. போய் பார்ப்போம். இப்போ 2:40ங்க. மோரல்லெஸ் 2:40 ஆகுது. 3:40 4:40 2 hours 20 minutes வச்சு பார்ப்போம். ஓகேங்க. 5 o'clock போய் ரீச் ஆகலாம் பார்ப்போம். ரைடை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சோம். அதுக்கு மேலே முடியல. எடுத்து தூங்கினா தான் மலையாள முடியாது, சாமி பார்க்க முடியும். ஒரு மணி நேரம் டைமர் வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. 30 நிமிஷத்துல நிறுத்திட்டேன். போதும். முன்னாடி ஒரு பெரிய ரிவருங்க. கேரளா இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரிவர்ஸுங்க. நம்ம ஊர் ரிவருக்கும் கேரளா ரிவருக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. 53 கிலோமீட்டருங்க சபரிமலைக்கு. டைம் 3:50ங்க. இப்போவே 5 o'clockலாம் ரீச் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான். பிகாஸ் இன்னும் ஒரு 70 minutes தான் இருக்குது. சன்னிதானம் எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு தெரியல. அது வேறு ஒரு டவுட்டாகவே இருக்குது. பிகாஸ் நம்ம பம்பைக்கு போகிறதுக்கு 6 o'clock ஆகிட மாட்டிருக்கு. அங்கே போய் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே ஏறுறதுக்கு 7 o'clock ஆகிடும். அண்ட் மேலே போகிறதுக்கு சபரிமலை போகிறதுக்கு 9 o'clock ஆயிருங்க. இப்போலாம் நட திறந்துருக்குமான்ட்டு டவுட்டாக தான் இருக்குது. அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பட் நம்ம கூட தாங்க ஒரு பஸ்ஸே வருதுங்க. நம்ம தனியாக போகல. பஸ்ஸில் இருக்க எல்லாமே சாமிக்கு தான். அவங்க கூட தான் போக போகிறோம். பார்ப்போம் என்ன ஆனாலும் ஆகட்டும். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்க்க முடியலாம் போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் 18ஆம் படி ஏறி சாமியை தரிசிச்சுட்டு நெய் அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செங்கனூருக்கு வர வேண்டியது தாங்க. இதே மாதிரி அப்படியே ரிவர்ஸில் போக வேண்டியது தான். பட் இந்த முறை டேரெக்டாக எனக்கு சென்னை சென்ட்ரலுக்கு 51 kilometers ஃப்ரம் ஹியருங்க. சூரிய பகவான் அப்போ தான் கண்ணில் படுறாப்புல காலையில் இருந்து. ஆக்சுவலாக எரிமலை போயிட்டு போகிறதாங்க என்ன சொல்கிறது ஒரு பாரம்பரியமான விஷயம். பட் நம்ம இப்போ எரிமலை போகலைங்க. என்ன பண்ணுறது, நம்மளோட ஒர்க்கிங் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதிக டேஸ் நம்மளால் லீவ் போட முடியாது. ஓகேங்க. எரிமலை மட்டும் போகல இந்த முறை. அது வந்து ஒரு சின்ன கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்த முறை வரும்போது போக வேண்டியது தான். சப்போஸ் நீங்கள் எரிமலை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செங்கனூர் வந்துடுங்க. செங்கனூர்லேருந்து பத்தனம்திட்டா வந்துடுங்க. பத்தனம்திட்டாலேருந்து நீங்கள் எரிமலை போகலாம். அண்ட் எரிமலையிலேருந்து உங்களுக்கு நிலக்கல்லுக்கும் பம்பைக்கும் பஸ் இருக்குங்க. நீங்கள் அந்த ரூட்டை ட்ரை பண்ணலாங்க. ஃபுல்லாகவே டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ ரப்பர் பயிர் செய்கிறதுக்கு ஒரு இதமான இடம், ஒரு ஏற்ற இடம்னு சொல்லலாம் கேரளா. ஃபுல் வெஸ்டர்ன் கேஸ்.
ஆக்சுவலாக பைனாப்பிள் பிளான்டேஷனும் இங்கே நல்லா நடக்கும் போல். இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க சுற்றி ஒரு பிளைன் ஃபுல்லாகவே இதாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ திரும்பி பாருங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பைனாப்பிள் தாங்க. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நிறுத்திருக்காங்க. டைம் 4:20 5 மணிக்கெலாம் பம்பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருந்தோம். பட் 6 o'clock போகிறது அரிதாகிடுச்சு. இதுதாங்க நம்ம வந்த பஸ்ஸு. இது வரைக்கும் மழை பெய்யாம தாங்க இருக்கும். 4:35 ரெஸ்ட் ஸ்டாப்ல இருந்து எடுத்துட்டாங்க பஸ்ஸு. 40 kilometers 1.5 hours வச்சா கூட 6 o'clock 6:30 பக்கம் ஆடு நம்ம பம்பாவை ரீச் பண்ணாங்க. பிளான் ஃபெயில்டுங்க, நினைச்ச மாதிரி நடக்கல. அப்போ கடவுள் என்ன பிளான் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற பிளான் செல்லுபடியாக பாருங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க ஃபுல்லா மிஸ்ட். மழை பெய்யறதுக்கான சான்ஸும் இருக்கு. நிலக்கல் வந்துருச்சுங்க. நிலக்கல் வந்துருச்சுன்னு எப்படி சொல்லணும்னா, ஃப்ரண்ட்ல ஒரு சிவன் ஸ்டாச்சு இருக்குங்க. இது வந்துருச்சுனாவே நிலக்கல் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் உள்ள போது பாருங்க நிலக்கல்லுக்குள்ள. டைம் 5:07 ஆகுது. ஓகே, 6 o'clock ஆகுது போவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போக லேண்ட்ஸ்கேப் பயங்கரமா இருக்கு. முன்னாடி பாருங்க அந்த அழகை, செம்மையா இருக்காங்க. இன்னொரு 1 hour பிஃபோராக வந்திருக்கணுங்க. லைட்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னொரு 1 hour பிஃபோராக வந்திருந்தோம்னா இன்னும் தாறுமாறாக இருந்திருக்கும். கீழே பாருங்க பம்பா ரிவர் நினைக்கிறேன். ஐ திங்க் வேற மாதிரியான லேண்ட்ஸ்கேப். திரும்பவும் நேச்சர் ஒரு பர்ஃபெக்டான சினிமாட்டோகிராஃபி நமக்கு தருதுங்க. நேரில் வந்து பார்க்கணுங்க அந்த அழகை. கேமரா என்னதான் 4Kல நீங்கள் பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாது. இன்னும் கொஞ்சம் சூரிய பகவான் கருணை காட்டியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, இப்போவே நல்லா தான் இருக்கு. பாடி பெயின்லாம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஈவினிங் 8 o'clock நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சதுங்க. 8:20 அனந்தபுரியில் ஏறணும். இப்போ வந்து 5:12ங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 hours பக்கமாக நம்ம ட்ராவலிங்லேயே இருக்கோம். ஸோ பாடி எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம மலை வேற ஏறணும். எல்லாம் ஓகேங்க, எல்லாம் ஐயப்பன் பார்த்து போகிறேன். போய் பம்பையில் குளிக்கலாம்னு நினச்சா இப்போவே கை காலெலாம் உதறதுங்க. செம ஃப்ரீசி வாட்டராக வந்துட்டு இருக்கோம். குளிக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியணும். இதுவே நம்ம நார்மலாக அந்த மாதிரியான வாட்டரில் குளிச்சா கண்டிப்பாக கோல்டு ஃபீவர்ன்றது வந்துடும். பட் இப்போ நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக கோல்டு ஃபீவர் வராதுங்க. தட்ஸ் நேச்சர். அதுதான் இயற்கை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளை மீறிய ஒரு சக்தி. டைம் 5:31ங்க. இன்னொரு 11 kilometers இருக்குது. மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே முன்னாடி பாருங்க, ஒரு வழியாக பம்பா வந்து சேர்ந்து விட்டாச்சுங்க. 5:40 பம்பா வந்தாச்சுங்க. ஒரு 40 நிமிஷம் நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கு. பட் 6 o'clock வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ல நமக்கு பம்பா ரிவர் தாங்க. எல்லா சாமிகளும் அங்கே தான் போகிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, மேலே அனுப்புவாங்களா அப்படின்றது தான். சரியான ஃப்ளோங்க மும்பையில். ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஓகே, பம்பையில் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம மலையேற்றத்தை கண்டினியூ பண்ணலாங்க. பம்பையிலேருந்து நம்ம மலையேற்றத்தை ஒரு வீடியோவை பார்க்கலாம். முன்னாடி பாருங்க, சரியான ஃப்ளோ அடிச்சுட்டு போயிருங்க.
ஓகேங்க, முன்னாடி சொன்ன மாதிரி பம்பை வந்தோடனே நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பம்பையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நான் உங்களுக்கு மலை ஏறும்போது கண்டினியூ பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள். செகண்ட் பார்ட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ஃபோர்த் பார்ட்டும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க, மேலே விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹோப்போட நம்ம குளிச்சுட்டு இப்போ கிளம்பலாங்க. டக்குன்னு டைம் ஆகுது 5:47. நம்ம நினச்சதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். 6:30 நம்ம குளிச்சுட்டு அங்கே அடிவாரத்தை போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாய்ங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கிளிக் பண்ணுங்கள், கீழே என் கார்ட்லேயே உங்களுக்கு தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.